உங்களுடைய கஷ்டம் தீரப்போகுது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பதிவே போதுங்க. இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் கஷ்டம் எதுவாக இருந்தாலும் சரி, அது சரியாகும். பிடித்து வைக்கிறது அப்படின்னோடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது பிள்ளையார் தான். ஆனால் இந்த பரிகாரம் நாம் சிவனை நினச்சி செய்ய போகிறோம். இதை எந்த நேரத்தில் செய்யணும், இதற்கு என்னென்ன பொருள் தேவை, இதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் விரிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், நம்மை நம்பி நாம் கொடுக்கும் உணவிற்காக காத்திருக்கக்கூடிய நம் உறவுகளுக்கு அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் உணவளிக்க விரும்பினாலும், இப்போ அமாவாசை வர இருக்குது, அமாவாசை நாளில் நீங்கள் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை மாதிரி என்னுடைய பிரச்சனையை என்னால் தீர்க்கவே முடியலைங்க, என்னுடைய பிரச்சனை எல்லை மீறி போயிடுச்சு, இதை தீர்ப்பதற்கான நிறைய வழிபாட்டு முறைகளை நான் தொடர்ந்து செய்தேன், அப்படியுமே அதில் நிறைய தோல்வி, இதை வேறு ஏதாவது ஒரு வழியில் சரி செய்ய முடியுமா, அதற்கு பரிகாரம் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்களும் செய்து கொடுக்கப்படும். சரி, இப்போ சிவனை நினச்சி பிரதோஷ நேரத்தில் தினமுமே பார்த்தீங்கன்னா தினப்பிரதோஷம், அதாவது மாதத்தில் தேய்பிரை பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த நாளில் நம்ம கோயிலுக்கு போகிறது, அபிஷேகத்துக்கு பொருட்களை வாங்கி கொடுக்கறது, சிவமந்திரங்கள் சொல்கிறது, இதை மாதிரி விஷயங்களெல்லாம் தொடர்ந்து செய்துட்டு வரோம். இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் தினப்பிரதோஷத்தில் கூட தாராளமாக செய்யலாம். தினமுமே வரக்கூடிய பிரதோஷ நேரம் மாலை 4:30 7 மணிக்குள்ள உங்களுக்கு எந்த நாளில் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ, இந்த குறிப்பிட்ட நேரம் உங்களுக்கு எப்போ கிடைக்கோ அப்போ நீங்கள் தாராளமாக செய்துக்கோங்க. நேராக முதல்ல சமயக்கட்டுக்கு போய் சுத்தமான மஞ்சப்பொடி எடுத்துக்கோங்க. அதை ஒரு சுத்தமான பாத்திரத்தில் போடுங்க. கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, நிறைய எடுக்கக்கூடாது. அளவு சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஆள்காட்டி விரலில் முதல் கோடு வரும் பாருங்கள், அதாவது விரல் நகம் தொடங்கி அந்த முதல் கோடு வர்ற அந்த சைஸில் செஞ்சால் கூட போதும். எப்பவுமே நாமளே சொல்லியிருக்கோம் இல்லையா, சிலைகளை பொறுத்த மட்டும் நம்ம உள்ளங்கையை விட பெருசாக நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடாது. இதை மாதிரி நம்ம பிடிச்சி வைக்கிறோம், பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது, சாணி பிடிச்சி வைக்கிறதுலாம் நம்ம விரலை விட பெருசாக நாம் பிடிச்சி வைக்கக்கூடாது. இதுதான் நம்மளுடைய ஆன்மீகத்தில் நம்ம பின்பற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போ மஞ்சளை எடுத்து அதில் பன்னீர் ஊற்றி குழைத்து, அதாவது பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு டைட்டாக இருக்கணும், உதிர்ந்து போகக்கூடாது. அது ரொம்ப குளக்குளன்னு இருந்தாலும் பிடிக்க முடியாது. அதை மாதிரி எடுத்துட்டு சிவலிங்கத்தை உங்களால் எப்படி செய்ய முடியுமோ, இப்படி கரெக்டாக செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. நிறைய லிங்கத்தோட படங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஸ்க்ரீனில் கூட நான் உங்களுக்கு நிறைய லிங்கம் வந்து காமிச்சிருக்கேன். அது மாதிரி நீங்கள் லேசாக லிங்கம் பிடிச்சி சைடில் ஒரு ஆவுடை பிடிச்சி கீழே வந்து லேசாக நீங்கள் முதல்ல மஞ்சளில் பிடிச்சிட்டு அப்புறம் ஒரு ஆவுடை செய்து வச்சுட்டு அது மேலே நீங்கள் லேசாக ஒரு சிவனை பிடிச்சி வைக்கிறீங்க அப்படின்னா அதுவே போதுங்க. அதன் நடுவே விபூதியால் நம்ம எப்பவும் வந்து பட்டை போடுவோம் இல்லையா, அது மாதிரி 3 கோடுகள் விபூதியால் நீங்கள் பூசிக்கோங்க. நடுவில் சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. அதாவது நீங்களே உங்கள் கையால் மஞ்சளால் இப்போ ஒரு லிங்கத்தை செய்துட்டீங்க. இப்போ அதுக்கு உயிர் கொடுக்கணும். இப்போ அந்த லிங்கம் வந்து ஒரு மஞ்சளும் பன்னீரும் கலந்த கலவை தான். இப்போ அதுக்கு எப்படி உயிர் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தட்டு எடுத்து தட்டு மேலே வெத்தலையை வச்சு வெத்தலை மேலே இந்த மஞ்சளால் ஆன இந்த ஒரு சிவபெருமான பூஜையில் வச்சுட்டு இந்த சிவபெருமானுக்கு முன்னாடி ஒரே ஒரு துண்டு அச்சு வெள்ளை மட்டும் வைங்க, வேறு எதுவும் வேண்டாம். அச்சு வெள்ளை மட்டும் வச்சுட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஓம் சிவாய நம எனும் மந்திரத்தை 108 முறை சொல்லணும். சரி, இந்த மஞ்சள் பிள்ளையார் எத்தனை நாள் உங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 8 நாட்கள் பிரதோஷ நேரத்தில் நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய இந்த மஞ்சளால் ஆன சிவலிங்கத்தின் முன் இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட கஷ்டம் உங்களுக்கு நிச்சயமாக தீரும். 9வது நாள் காலை எழுந்ததும் குளிச்சுட்டு பூஜை அறைக்கு போய் நீங்கள் செய்து வைத்த அந்த மஞ்சள் சிவலிங்கத்தை தண்ணீரில் குழைத்து அந்த தண்ணீரை வீட்டை சுற்றி எல்லா பகுதியிலையும் தெளித்து விடுங்க. எங்கள் வீடு சின்ன வீடு தாங்க, அதுலேருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்து நான் தெளித்து விட்டுட்டு அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தினமும் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னா தாராளமாக பயன்படுத்திக்கலாம். மஞ்சளில் பன்னீரை குழைத்து சிவலிங்கத்தை பிடித்து சிவ மந்திரம் எந்த வீட்டில் சொல்லப்படுகிறதோ அந்த வீட்டில் கஷ்டம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இந்த ஒரு பரிகாரத்தை எந்த நாள்லனாலும் செய்யலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நிச்சயமாக தெளிவுபடுத்துகிறேன். மகா பெரியவாவின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.